இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட தெரியுது. இந்த இடம் வந்து பாந்தியன் ரோடு. நான் பாந்தியன் ரோடுக்கிட்ட தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக. பாந்தியன் ரோடு, எழும்பூர் பாந்தியன் ரோடு. பாந்தியன் ரோட்டில் தான் இந்த இடம் எடுத்துருக்கேன். பாந்தியன் ரோடு எதிர சிக்னல் இடத்துல தான் இந்த இதுதான். இன்னும் எத்தனை வருடம் ஆகுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருடங்கள் ஆகலாம். இந்த பாலம் கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகலாம். அந்த அளவில் தான் வேலை நடக்குது. இந்த பக்கம் பாருங்கள், வேலை கொஞ்சம் கூட 1% கூட ஆரம்பிக்கவே இல்லை. இவங்க எப்படி 5 வருடத்தில் வேலையை முடித்து கொண்டு வருவாங்க? 2027 பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது எப்படி வரும்? ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அந்த பாலம் வர்றதாக இருக்குது. இந்த வழியாகத்தான் இந்த பாலம் வருது. சேர்த்து பிடிச்சி இது வழியாகத்தான் அந்த பாலம் வர்றதாக சொல்லப்படுது. கூட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் வருது பாலம். ஆனால் இந்த பாலத்துக்கு வேலை நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. இதுதான் மதுரவாயில், துறைமுக மதுரவாயில் பைபாஸ் ஒரு ரோடு போல் பாலம் வருதுன்னு சொன்னாங்களே, அதற்கான வேலை தான் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். எந்த வேலையுமே ஆரம்பிக்கவே இல்லை. இது ஆரம்பிக்காமல் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக முடிப்பீங்க? இதுதான் வந்து சேத்துப்பட்டு, அந்த சேத்துப்பட்டு வழியாக தான், இந்த வழியாக தான் அது போகுது. ஆனால் பில்லர், அந்த பழைய பில்லர் அமைச்ச இடம் கூட அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறது வந்து பழைய பில்லர். அது அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பழைய பில்லர். அது 10-15 வருஷத்துக்கு முன்னால் அமைச்ச அந்த பில்லர் அங்கே இருக்குது. கட்டுமான நிறுவனம் தான் அதை கட்டி. ஆனால் அது அப்படித்தான். அதனால தான் சொல்கிறோம், இதுக்கு நேரம் இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இந்த இடத்துல வேலைகள் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அப்படி தான் இந்த இடத்துல இருக்குது. வேலை ஆரம்பிக்கப்படவே இல்லை. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே இந்த வழியாக தான் அந்த பாலம் வருது. அது அங்கே லைட்டாக லேசாக வேலை ஆரம்பித்து அங்கே வேலை நடக்குது. கொஞ்சோன்னு பெருசாக வேலை ஆரம்பிக்கலை, ரொம்ப சின்னதாக நடக்குது வேலை அந்த பக்கம். இதுதான் டபுள் ட்ரக்காக 2 அடுக்கு பாதையாக வரப்போகிற பாலம் கட்டும் வேலை. அதை கட்டுறாங்க இல்லையா, கட்டுமான வேலை வேகமாக நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு இடத்துல தான் நிறைய இடங்களில் கட்டுமான வேலைகள் ரொம்ப தாமதமாக நடக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 16 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலை. அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க ஒரு 10 வருஷம் அதை போட்டுட்டாங்க. கட்டுமான பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் இந்திக்காரன் தான். இந்த பாலங்கள் கிட்டத்தட்ட இன்னும் 15 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்க. இந்த வேலையை எப்போ முடிஞ்சு நமக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு 5 வருடங்களுக்கு 6 வருடம் ஆகும். ஏன்னா அடுத்த வருஷம் 2027 இந்த பாலம் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுமான வேலையே ஆரம்பிக்காமல் எப்படி இது வந்து பயன்பாட்டுக்கு வரும்? கட்டுமான வேலைகளே 1% கூட ஆரம்பிக்கவே இல்லை. 1% கூட ஆரம்பிக்கலை. அப்படித்தான் அடிப்படையில் நிற்கிது.
இதை வந்து 2026 இப்போ இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. பயன்பாட்டுக்கு கொண்டு வருவான்னு இவங்க சொல்கிறாங்க. இது எப்படி பயன்பாட்டுக்கு வரும்?